கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. தேவனால் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர்களாகவும் விளங்கின வேதாகம கால தேவ மனிதர்களை கவனித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய வெற்றிகளின் அடையாளங்களும் விசேஷ ஆசீர்வாத அடையாளங்களும் துன்பம் இல்லாமல் இல்லை, துயரம் இல்லாமல் இல்லை, போராட்டம் இல்லாமல் இல்லை. இவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவர்கள் மிகவும் சௌகரியமாக வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதின் அத்தாட்சிகளாக இருக்கவில்லை. அதாவது இந்த உலக வாழ்க்கையில எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்தவாட்டிகளும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் விதமான உபத்திரத்தின் வழியாய் பாடுகளின் வழியாய் கடந்து வந்ததை நாம் அறிவோம். ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, பவுல் என எந்த ஒரு தேவ மனிதரும் போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்வின் பின்னணியிலோடு தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக விளங்கியுள்ளனர். ஒரே ஒரு மனிதன் போராட்டங்கள் இல்லாத சுக சௌகரிய சூழ்நிலைகளில் வாழ்வதற்கு அருள் பெற்றிருந்தான். அந்த மனிதன் தான் சாலமோன் ராஜா. ஆனால் போராட்டங்கள் இல்லாத சௌகரியங்களின் நடுவில் வாழ்ந்த அவனுக்கு வாழ்வு என்பது திருப்தி கொடுப்பதாக இருக்கவில்லை. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமே என்று புலம்புகின்ற ஒரு விரக்தி மிக்க மனிதனாகவே அவன் வாழ்ந்து முடித்தான் என்று வேதத்தினுடைய பகுதியில் பார்க்கிறோம். போராட்டங்கள் அற்றதும் துன்பங்கள் அற்றதுமான ஒரு சௌகரியமான வாழ்க்கை நிலையை யாரும் இந்த பூமியில் பெற முடியாது. ஏனென்றால் இது சபிக்கப்பட்ட பூமி. இது துன்பங்களையும் துயரங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தே ஆக வேண்டிய நிர்பந்தமான பூமி. தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில் வந்து வாழ்ந்தபோது அவரும் துன்ப துக்கங்களுக்கு விதிவிலக்காக இருக்கவில்லை. காற்றின் வேகங்களையும் அலைகளின் மோதி அடித்ததிலையும் சந்திக்க தேவையில்லாத ஒரு சமுத்திரம் இருக்க முடியாது. அவை அங்கே சகஜமானவை, இயல்பானவை. ஆனால் போராட்டங்களில் நாம் ஜெயிக்கலாம், துன்பங்களை நாம் வெற்றியாக கடந்து செல்லலாம், சோதனைகளால் சோர்ந்து போய் நின்று விடாமல் சாதனையில் படைக்கலாம். ஆண்டவரோடு பயணம் செய்த சீடர்கள் அலைகளையும் காற்றையும் கண்டு பதற்றமடையும் வேளைகள் வரவே செய்தது. ஆனால் அவற்றால் கலங்கி திகைத்து செயலற்று போகாமல் இருக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, ஜெபம் மனிதர்களை தேவனிடத்திற்கும் தேவனை மனிதனிடத்திற்கும் அழைத்து செல்லுகிறது. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு போராட்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் நாம் ஜெபத்தின் வாயிலாக கடந்து போவதுதான் மிக முக்கியமானது. அதனால போராட்டம் சகஜம். போராட்டம் வாழ்க்கையில எல்லாருக்கும் உண்டு. அதை பற்றி கவலைப்படக்கூடாது.
கிறிஸ்துக்குள்ளாக ஜெபத்தோட வேத வாசிப்போட தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.